ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்காக நாங்கள் விசேட ஏற்பாடுகளை செய்கிறோம், ப்ரிப்பேரேஷனை செய்கிறோம். கியாமுல் லைல் ஐக்கியலும், லைலத்துல் கத்ர் ஐக்கியலும், குர்ஆன் ஓதுறது ஐக்கியலும், இந்த நோன்புடைய சிறப்புக்களை நாங்கள் பேசுகிறோம். அதுக்கான அந்த சிறப்புக்களை நாங்கள் விளங்கி இந்த வாழ்க்கையில் பாவங்களை குறைச்சி எவ்வளவு நன்மைகளை கூட்டிக் கொள்ளுமோ அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் செய்யத்தான் வேண்டும். அதே போல் துல்ஹஜ் முதல் 10 நாட்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் இதில் எங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, எந்த ஒரு உணர்வும் இல்லாதவர்களாக இருக்கிறோம். இல்லாட்டி இதில் நாங்கள் எவ்வாறான அமல்களை செய்யணும், அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற எந்த ஐடியாவும் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த நாட்களில், இந்த முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அந்த அமல்களை போல அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான வேற எந்த நாட்களும் கிடையாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களை பொறுத்த வரைக்கும் வெறுமனே சாதாரண நாட்கள் இல்லை. அல்லாஹ்விடத்துல மிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட்ட, அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான நாட்களாகத்தான் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் காணப்படுது. அறிஞர்கள் இந்த விடயத்தை வர்ணிக்கின்ற பொழுது ஒரு வருடத்துல மிகச்சிறந்த இரவுகளாக ரமலான் மாசத்துல கடைசி இரவுகளை அடையாளப்படுத்துறாங்க. அதே போல ஒரு வருடத்துல மிகச்சிறந்த பகல்களாக இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களை அறிஞர்கள் அடையாளப்படுத்திக்கிறாங்க. அல்லாஹு தாலாவுக்கு மிக பிரியமான இந்த நாட்கள், இஸ்லாத்தில் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாட்கள் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது என்றதை வருகின்ற காணொளிகளில் நாங்கள் பார்ப்போம்.